வணக்கம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பிரஸ் மீடியா அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம். அதாவது நிறைய கேள்விகள்லாம் கேட்டீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதை பத்தி நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு 3 மாசம் இருக்கும் எங்க ஏரியால வந்து நான் வந்து பொம்மல் கிட்டே ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கேன். கடை ஒன்று டீ குடிக்கும் போது ஒரு பெரியவர் வந்து கஷ்டப்பட்டு பஸ்ல ஏத்துனாங்க. அதுக்கு கொஞ்சம் இடமே டிராஃபிக் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போனோம், ஆட்டோல போனா காசு அதிகமாகுது, அதனால தான் அவர் பஸ்ல போறாரு சொல்லிட்டு பெரியவர் கஷ்டப்பட்டு ஏற்றி அவங்க வீட்டை கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஆமா இல்ல, ஆமா எல்லாருமே சரத்துல கஷ்டப்படுறாங்க தான், மிடில் கிளாஸ் தான், எல்லாருமே ஒரு 250 ரூபா 300 ரொம்ப பெரிய காசு. ஸோ அந்த காசை செலவு பண்ணி ஆட்டோல வந்து எல்லாராலையும் போக முடியாது. அதுவும் இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு பஸ்ல போறாங்க. அதுவும் வந்து அந்த பஸ் நிப்பாட்டி அந்த காலை தூக்கி வச்சு ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கும்போது சரி ஓகே ஏதாவது பண்ணி யோசிச்சுனே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளட் வந்துச்சு, பிளட்டுக்கெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் காசு என்கிட்ட இல்லை. சரி ஓகே ஓகே பண்ணி வச்சிருந்து ஒரு 3 மாசமா யோசிச்சுனே இருந்தேன். சரி என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது அப்புறம் பசங்களாம் யோசிச்சோம், சரி ஓகே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியா இங்கே அனகாபுத்தூர் பிரிட்ஜிலேருந்து பொய்ச்சலூர், பல்லாவரம், பம்மல், காமராஜபுரம் இந்த பெல்ட்டில் நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் போகணும்னா இப்போ வந்து 12 ஹவர்ஸ் காலைல 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த ஆட்டோ வந்து இப்போ செயல்படுத்துகிறோம். ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ் வர மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இந்த நம்பருக்கு வந்து 9176878751 இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணீங்கன்னா நானே வந்து டிரைவர் வந்து எல்லாமே பேசி வச்சாச்சு, ஃபியூவோட நானே போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த பெல்ட்டில் எங்கே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னால் போதும், எங்கள் கேப்டன் அதாவது டிரைவர் வந்து உங்களை இறக்கி விட்டுருவாரு. இறக்கி விட்டோன்னா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போய் பயன் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் போக முடியல, நிறைய வந்து கர்ப்பிணி பெண்களே பஸ்ஸெல்லாம் போகிறாங்க, பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதான் நம்ம ஏரியாவுக்கு என்னால் முடிஞ்சு நான் பண்ணுறேன். இது எப்படி மக்கள் ஒத்துழைப்பு தராங்கிறத பார்த்துட்டு பக்கத்து ஏரியா, அதாவது அதாவது நம்ம பல்லாவரம் பெல்ட் தாண்டி அந்த பக்கம் மீனம்பாக்கம் பெல்ட்டு, ஸோ இந்த பக்கம் வந்து தாம்பரம் சைடு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. முதல் வந்து எங்கள் ஏரியாலேருந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து அதாவது கேட்டாங்க, இது வந்து எந்த விதமான யாருடைய காசுமே இல்லை, நான் சம்பாதிச்சு என்கிட்ட இருக்கிற சொந்த காசுல மட்டும்தான் நான் பண்றேன். எந்த ஃபண்டோ எதுவுமே கிடையாது, என்கிட்ட இருக்க காசு தான் பண்றேன். அதுவும் வந்து இந்த ஆட்டோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப நினைக்கிறேன். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா வீடு தேடி ஆட்டோ வரும். எல்லாருமே நீங்க எதாவது சொன்னாங்க, நீங்க படம் ரிலீஸ் ஆகுது, எதுக்கு நீ வந்து ஆட்டோ வந்து இது பண்ற, எல்லாரும் பிஸியா இருப்பாங்க அப்படின்னு நாங்க சொன்னாங்க. அதாவது நானும் படம் தான் ரிலீஸ் பண்றேன். இது வந்து 3 மாசமா கனவு படம், கனவுல ஓட்டி பார்த்த படம் இது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இது வந்து இது எனக்கு லாபம் இல்லை, மக்களுக்கு தான் அது லாபமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது போய் வந்து ஹெல்ப்பா இருக்கும்னு நம்புறேன். புரட்சியை நோக்கி பாலா போயிட்டு இருக்காரு. எதுனா ஒரிஜினல் புரட்சியை நோக்கி பாலா போயிட்டு இருக்காரு. ஆமா, ஒருவேல் புரட்சி தானே, மக்கள்கிட்ட வந்து சந்தோஷங்கிற ஒருவேல் புரட்சி, இந்த ஒருவேல் புரட்சி தான், மற்றபடி எதுவுமே கிடையாது நமக்கு. ஸோ அதாவது நீங்க கேட்டீங்க, எதுக்கு என்ன கேட்டீங்கன்னா தேர்தலை நோக்கி பாலா பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து பதவிக்காக பண்ண உதவிக்காக தான் பண்றோம். ஸோ அது வந்து பதவி ஆசைலாம் கிடையாது, உதவி ஆசை தான். ஆமா இல்ல, இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க, யாரும் மருத்துவமனைக்கு சார்ந்து தான் இந்த வண்டி. ஆமாண்ணே ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் தானே. ஏதாவது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போனா வந்து என்ன நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க செக்கப் கூட்டு போறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாராலையும் ஆட்டோல போக முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ வந்து மற்றபடி முதியவர்கள் போய் வர அடுத்த இடத்துக்கு முதியோர்கள் வந்து மருத்துவமனை போனா இந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். முடியல அப்படின்னா போலாண்ணே கண்டிப்பாண்ணே. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா ஆட்டோ வந்துடுண்ணே. நீங்க காசு எதுவுமே தர வேணாம், நீங்க வந்து போய் ஹாஸ்பிட்டல் சேஃபா இருங்களே, எங்களுக்கு அது போதும். ஆமாண்ணே. பாலா வந்து தீவிர ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்காரா, நெத்தியில பட்ட பயங்கரமா இருக்கு. ஆனா நமக்கு கடல் பக்தி அதிகம், ரொம்ப கடல் பக்தி அதிகம். ஆமா நிச்சயமா கடல் பக்தி அதிகம். நிச்சயமா ரொம்ப நன்றிண்ணே. இந்த ஆட்டோ வந்து உங்க மக்களுக்காக என்னோட ஒரு முயற்சி. இதுக்கு மக்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பை தாண்டி தான் வந்து நான் வந்து இன்னும் பக்கத்துல எங்க ஏரியா ஃபுல்லா அந்த ஆட்டோ வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட எல்லாரும் மீடியா எல்லாரும் சப்போர்ட் தேவை. ஏன்னா நம்பர் போய் சேர்ந்தாதான் மக்கள் வந்து ஒருத்தர் பயனடைவாங்க. பார்ப்போம், இது இன்னும் எல்லாரும் நிறைய இடத்துல பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சின்னமான உதவி செய்றீங்க. நீங்க உதவி செஞ்சுட்டு பெரிய ஆர்டிஸ்ட் இல்ல உங்க கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் யாரும் வந்து சூப்பரா பண்றீங்க, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசுறாங்க. ஏன்னா சூப்பர், நல்ல விஷயம் பண்ணுங்க, நீங்க எல்லாருமே வாழ்த்துறாங்களா இல்ல கூட ஜாயின் பண்ணி போனான்னு நினைக்கிறேன். பண்ண போறோம். நம்ம எல்லாம் இன்ட்ரெஸ்ட் தானே, பண்ணா எல்லாரும் இல்ல நிறைய பேர் வாழ்த்துறாங்க. நிறைய செலிபிரிட்டி வந்து ஃபோன் பண்ணியும் பேசுறேன். நம்ம சசிகுமார் அண்ணன் வாழ்த்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய பேர் கால் பண்றாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் தான் வந்து இவங்க சொல்ல முடியாது. நிறைய ஆர்டிஸ்ட் அதெல்லாம் கேட்கறாங்க. ஆனா நம்ம கேட்கறாங்க, அதுவே போகணும். மற்றபடி ரொம்ப நன்றி. இந்த ஆட்டோ வந்து உங்க எல்லாருக்கும் ஏதோ என் தகுதிக்கு என்னால முடிஞ்சது பண்றேன். இதுக்கப்புறம் நான் பக்கத்து ஏரியாவுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். இது கொண்டு செல்லணும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருடைய சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாதுண்ணே. இல்லண்ணே ஓப்பனா சொல்றேன்,
இந்த அரசியல் அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. நீங்க சொல்றது தேர்தல் அதெல்லாம் கிடையாது. ப்ளூ சட்டைக்கு அப்புறம் கிரீன் சட்டை அண்ணா, அண்ணா, அரசியல் இன்ட்ரெஸ்ட் நமக்கு நல்ல செயல் தானே இன்ட்ரெஸ்ட். நம்மளால முடிஞ்சதை என்கிட்ட இருக்க காசுலாம் நல்லது பண்றேன். எந்த ஒரு ஃபண்டு யார்ட்டையும் வாங்காம அவ்வளவுதானே. வாழ்த்துக்கள் பாலா. நன்றிங்க. நாடாளுமன்றத்தை நிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க இந்த வாக்கு அண்ணா 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 இல்லண்ணா அதுதான் பண்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணா, நான் வந்து ஜோக்கு சேகரிக்கிற சாதாரண கலைஞர், வாக்கு சேகரிக்கிற கலைஞர். பாலா, இப்ப அரசியல் சப்போர்ட் உனக்கு கூப்பிட்டா போவீங்க. பண்ணுவீங்க ஆனா புத்தூருக்கு பக்கத்துல வாக்கு சேகரிக்கிற இல்ல அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டும் கிடையாது, நமக்கு தகுதி கிடையாது. அப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு அரசியல் வந்து முதல்வரே அங்க வர சொல்றாங்க. அதுக்காக இல்லண்ணா, கிடையவே கிடையாதுண்ணே. நான் வந்து கிடையவே கிடையாது. நம்மளுடைய மோட்டோ என்னன்னா இன்னைக்கு ஆட்டோ, அதுக்கப்புறம் பொறுமையா ஏதாச்சும் பண்ணுவோம், பொறுமையா பண்ண. அதெல்லாம் ஒரு சாப்பாடு கிடையாது. வாழ்த்துக்கள் பாலா. நன்றிங்கண்ணா. இது எதுவுமே அந்த நோக்கத்துல பண்ண போறது கிடையாதுன்னு தெளிவா சொல்றேன். இது ஒரு மன நிம்மதியா இருக்கு. ஒரு விஷயம் நம்ம ஆம்புலன்ஸ்ல போயிட்டு ஒரு 10 குழந்தைங்க பிறந்திருக்கு லாஸ்ட் 2 மாசத்துல, அது சோப்ரஸ் ஆயிருக்கும் போது அதை விட பெரிய சந்தோஷம் எதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இதுல போயிட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்க குழந்தை பிறக்கிறது கிடையாது, செக்கப்புக்கே நீங்க போயிட்டு வரலாம். புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? இப்போ 12 ஹவர்ஸ் இது பண்றோம், 24 ஹவர்ஸ் பண்ண நினைக்கிறோம். பக்கத்து பத்தியா கூடி சீக்கிரம் பண்றோம். உங்களோட ஒத்துழைப்பு தேவை எனக்கு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நம்பர் கால் பண்ணுங்க. ஆட்டோ வண்டி ஆட்டோ எடுங்க. வந்திருக்க எல்லா பிரஸ் நண்பர்களுக்கும், மீடியாவுக்கும், யூடியூப் சேனல் எல்லாருக்கும் எங்களோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, இலவச ஆட்டோ. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பாலா நிறைய செஞ்சுட்டு இருக்காப்புல, எல்லாருக்கும் தெரியும். இந்த வெள்ளத்துலேயும் சரி, அதுக்கப்புறம் இது குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அதுவும் சரி, அது மாதிரி ஆம்புலன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்காப்புல பாலா. மெயினான விஷயம் என்னன்னா, யாரோட உதவியும் இல்லாம அவர் உழைத்த அவரோட சொந்த காசுல இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அதுதான் பெரிய விஷயம். யாருக்கிட்டையும் வாங்கியோ இல்லை ஒரு ட்ரஸ்ட் மாதிரி நடத்தியோ அந்த மாதிரிலாம் இல்லாம அவர் உழைக்கிற காசுல அவர் வாங்கி எல்லா மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா நலத்திட்ட உதவிகளும் அவரோட சொந்த உழைப்புல வந்தது. அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, பம்மல் பகுதியில் அனகாபுத்தூர்ல இந்த இலவச ஆட்டோ, இது யாருக்குன்னா முதியோர்கள், அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், நோயாளிகள், இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இலவச ஆட்டோ. நீங்க வந்து பம்மல், அனகாபுத்தூர், காமராஜபுரம், திருநீர்மலை, இந்த பெல்ட் ஃபுல்லா பல்லாவரம் வரைக்கும் யாருக்கு எப்போ உடம்பு சரியில்லைனாலும் இதுல இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா 5 நிமிஷத்துல உங்களுக்கு ஆட்டோ வந்துடும். நீங்க எந்த ஒரு காசோ எதுவுமே கொடுக்க தேவையில்ல. நீங்க எல்லாருமே ஆஸ்பத்திரிக்கு போய் மக்கள் வந்து பயனடையணும் அப்படின்றதுக்காக இந்த ஆட்டோவை வந்து அவரு இப்ப மக்களுக்காக வழங்கியிருக்காரு அனகாபுத்தூர்ல. அனகாபுத்தூர் மக்கள், காமராஜபுரம் பக்கத்துல இருக்க பம்மல், பசும்பொன் நகர், புல்ச்சலூர், பல்லாவரம், இதுல இருக்க மக்கள் யாரா இருந்தாலும் எந்த டைம்னாலும் 24/7 எந்த டைம்னாலும் எந்தவித மருத்துவ உதவிக்குனாலும் ஒரு பைசா செலவு இல்லாம நீங்க போகலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உடனே இம்மிடியேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இம்மிடியேட்டா உங்களுக்கு வந்து ஆட்டோ 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்து சேரும். ஸோ இதுதான் இன்னைக்கு பாலா வழங்குற இந்த திட்டத்தோட இது. இதை பத்தி அமுதவாணன் அண்ணன் வந்து மீதி விஷயத்த சொல்லுவாரு. நல்ல, என் பேரு தீபக்கு. நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருந்து பண்ணிட்டு இருக்கோம். பாலா கூட வந்து அவர் செய்யற நலத்திட்ட உதவிகளுக்கு நாங்க கூட இருந்து துணையா இருக்கோம். அண்ணனும் அவரும் செய்யற உதவிகளுக்கு நாங்க கூட இருந்து துணையா இருக்கோம். ஓகேவா? நான் ஓகே தானே? ஒண்ணு கோவமா கேட்டீங்கண்ணே, அதான் பயந்து சரிண்ணே. அதுக்கு ஏன்னா அவ்வளவு கோவம்? நீ கொஞ்சம் கோவம் பேசியிருப்படா. உங்க பேர் என்ன? ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பாலா பார்த்தீங்கன்னா நிறைய ஆம்புலன்ஸ்லாம் 4 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அறந்தாங்கி, அதுக்கப்புறம் பர்கூர், ஈரோடுக்கு மேலே இருக்கிற அந்த பர்கூர், அதுக்கப்புறம் நிறைய ஒரு 4 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பியூரி வாட்டர் சுத்திகரிப்பு தண்ணி வந்து இது கொடுத்துருக்கோம். நம்ம மேல்மருத்துவம் தாண்டி அந்த இடத்துல பர்கூர், அதுக்கப்புறம் நிறைய ஒரு 4 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பியூரி வாட்டர் சுத்திகரிப்பு தண்ணி வந்து இது கொடுத்துருக்கோம். நம்ம மேல்மருத்துவம் தாண்டி அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நிறைய மனுக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு எங்களுக்கு இந்த உதவி வேணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு அவங்க கேட்கும் போது தான் வந்துட்டு சரி எங்கே எது இல்லையோ அதை பண்ணலாம் ஒரு ஐடியா வருது. ஆட்டோன்றது வந்து பிளான்லாம் கிடையாது, ஆட்டோ கொடுக்கணும் அப்படி கிடையாது. ஆனால் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதியோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு கிட்ட இருக்கும். ஆட்டோ வந்து நம்ம இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட்டோ நிறைய இருக்கு. ஆட்டோ இல்லாமலாம் கிடையாது, அவங்களும் நிறைய உதவி பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு 100 ரூபாய் 200 ரூபாய்லாம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸியாக நினைக்கிறோம் அது எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு. ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்கல. 50 ரூபா 30 ரூபாய்க்கே பஸ்ஸில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ஒரு கம்மியான காசு கிடைச்சா போதும். 1 ரூபாய் ஏற்றினாலே நம்ம இடத்துல வந்துட்டு ஐயோ தான் 1 ரூபாய் ஏற்றிட்டாங்களே, அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இந்த ஆட்டோ எதுக்காக இது பண்ணுதுன்னா மெயினாக வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் வந்து முதியோர்கள், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வயசானவங்க, உடம்பு தெரியல, பிரெக்னன்ட் கர்ப்பிணி பெண்கள், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ நேரத்தை பிஸியாக இருந்துடும். ஒரு ஷேர் ஆட்டோ இருக்கும், அந்த ஆட்டோ பிஸியாக இருக்குது, எல்லா நேரத்துலையும் வந்து கிடைக்காது. ஆனால் அந்த அர்ஜென்ட்டுக்கு அந்த டைமில் பர்டிகுலர் டைமில் வந்து உடனே கிடைக்கணும்னா இந்த ஆட்டோ கால் பண்ணால் உடனே வந்துடும். ஏன்னா வந்துட்டு அவர் இதுக்காக மட்டும்தான் அவர் ஒரு டிரைவர் போட்டிருக்கோம். இதுக்காக மட்டும்தான் அவர் தனியாக சேலரி கொடுத்து கேஸும் நாங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவோம்.
ஃபோன் பண்ணால் இந்த நம்பர் இருக்கு, இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணால் பல்லாவரம், பம்மல், இங்கேருந்து சரி ஹாஸ்பிட்டல் குண்டத்தூர் தான் இருக்குன்னா குண்டத்தூருக்கும் போகலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே குரோம்பேட்டை, அதுக்கப்புறம் பூச்சலூர், இந்த சரௌண்டி காமராஜபுரம், நாகல்கனி எல்லாமே வரும். எதுக்காக வந்து ரொம்ப லாங் அப்படி பண்ணலன்னா, ஏன்னா இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுக்கு எதுக்கு நீங்க சென்டர் கிட்டலாம் போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒரு கேள்விக்காக தான். மற்றபடி ஒரு ஆபத்து இல்லை போய் ஆகணும், அதே ஆட்டோ தான் போய் ஆகணும், அதுக்கு போகலாம். ஏன்னா வந்து எல்லாருமே இந்த சர்க்கிள் ஏன் பல்லாவரம் பம்மல்குள்ளே தானா அப்படின்னு இல்லை, இது கொடுக்குறோம். இன்னும் இந்த ஆட்டோ வந்து எத்தனை பேர் தேவைப்படுது, எத்தனை பேர் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ பேருக்கு அந்த அர்ஜென்ட் தேவைப்படுது அப்படின்னா உடனே மேற்கொண்டு அடுத்த ஆட்டோ தரலாம் தான் இருக்கோம். இது ஆட்டோ. அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு மனுக்கள் வருது, எங்களுக்கு தேவைகள் நிறைய வருது, அதெல்லாம் தனியாக ஒரு போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த வேலை வந்து நம்ம அனகாபுத்தூர் கிட்ட வந்து ஆட்டோ விடுறோம். அனகாபுத்தூர்னா இந்த அனகாபுத்தூர் மக்கள் மட்டும் கிடையாது, இந்த ஸ்டாண்ட்ல போட்டிருக்கோம். இது ஜங்ஷனா இந்த பிரிட்ஜ் கிட்ட போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே கால் பண்ண ஒரு ஜங்ஷனா இடம் இங்கே எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த நம்பர் தான் மெயின். இந்த நான் கீழே உள்ள இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா எப்போ வேணா வந்து உங்க பலன் அடையலாம். நன்றி, வணக்கம். இப்ப அடுத்த கட்டமா என்ன உதவி, நிறைய மண் வந்திருக்குன்னு சொல்றீங்க, அடுத்து என்ன உதவி பண்ணலாம் நீங்க? நிறைய தான் இப்போ ஆம்புலன்ஸ் தான் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும். அதை தாண்டி வந்துட்டு நிறைய பேர் வந்து படிக்க வச்சுட்டு இருக்கான். அது வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கு. நேற்று கூட வந்து ஒருத்தர் வந்து அவங்க பையனுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா, அது பண்ணாங்க. நம்ம வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து பண்ண முடியாது. அவ்வளோ பணம் நம்மகிட்ட கிடையாது. வந்து அவன் கஷ்டப்படுறான், அவன் சம்பாதிச்சு வச்சு தான் பண்றான். அவன் வந்து ஒரு ஒரு அரசாங்கம் கிடையாது, இல்ல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேக்கெட்டோ அது மாதிரி கிடையாது. ஒரு நார்மல் பர்சன் தான். டிவியில ப்ரோக்ராம் வருது, நிறைய வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து ஆங்கர் பண்றான். இதுல வரக்கூடிய வச்ச ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா வந்துட்டு டிவியில ஷோ வந்து அதை வச்சு படிக்க வச்சுருந்தான், நிறைய பேரை படிக்க வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அவார்ட் ஷோலாம் வந்தோடனே கொஞ்சம் பேமெண்ட் அதிகமாக கொடுத்தாங்க. சரி, அதை வச்சு தான் இது மாதிரி ஆம்புலன்ஸாக கொடுக்கலாமாண்ணே, கொஞ்சம் இதை பண்ணலாமே, கொஞ்சம் நிறைய பேர் கொரோனா அப்பதான் பிளான் பண்ணுது. ஆம்புலன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துடலாம் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிலாம் கேட்டாங்க. அது அப்படி கிடையாது. கொரோனா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் அது தெரியும். ஒரு ஆம்புலன்ஸ் ஆக்சிஜன் இருந்தால் ஒருத்தரை காப்பாற்றிடலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போ பிளான் பண்ணுது. அப்போ பிளான் பண்ணி அதை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் கொரோனால இருந்து மக்கள் வந்து நார்மல் நிலைக்கு வந்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் சரி இது எங்கே கொடுக்கணும் போது சரி எங்கே இந்த வசதியே இல்லைன்னா தான் அந்த பர்கூர் பிளான் பண்ணோம். அது மாதிரி எங்கே எது இல்லையோ அதுதான் கொடுத்துருக்கோம். இங்கே இருக்கு, ஆட்டோலாம் இருக்கு சில இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டுன்னு கிடையாது. ஸ்டாண்டு கிடையாது தாண்டி அர்ஜென்ட்டுக்கு வரணும், நம்ம அந்த டைமுக்கு வரணும். முதியோருக்கான எல்லா நேரத்துலையும் எல்லாம் ஃப்ரீயாக கூட்டு போக மாட்டாங்க. இது அப்படி கிடையாது, அவங்களுக்கு ஃப்ரீ தான். ஆட்டோ கொடுத்த மேட்டர் கிடையாது, இது அவங்களுக்கு ஃப்ரீ தான். கர்ப்பிணி பெண்ணா இருக்கட்டும், வந்து மாற்றுத்திறனாக இருக்கட்டும், முதியோர் இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் ஃப்ரீ தான். இவங்க எங்க இதுக்குள்ள வந்து அவங்க மெடிக்கலா இருக்கட்டும், இல்லை ஒரு அர்ஜென்ட் எங்கே போகணும் வரணும்னா இதுல இது பண்ணிக்கலாம். சரிண்ணா, இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. தேர்தல் நின்று அரசாங்க நிதி எடுத்து செலவு பண்ணி பண்ற அளவுக்கு எலெக்ஷன் நிற்க வாய்ப்பு வரும். எலெக்ஷனுக்கு நீங்க ஏன் அவ்வளவு ஒரு உதவி பண்றோம் எல்லாமே எலெக்ஷன் தான் வரணும் அப்படி கிடையாது. நம்ம மனசுக்கு பிடிச்சது இவ கஷ்டம் ஒரு இடத்துல பாக்குறோம். ஏன்னா நாங்க நிறைய இடத்துல பாத்துருக்கோம் அந்த மாதிரி ஆட்டோக்கு 30 ரூபா தான் இருக்கு, நான் கூட்டு போய் விடுங்க முதலாம் அந்த மாதிரி நேரத்துல வந்து அவங்களால போக முடியாது இருந்திருக்கு. இப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய கம்மியான நிதியை வச்சு பண்றோம். இதே ஒரு அரசாங்க கஜானால இருந்து எடுக்கணும்னா நம்ம அரசியல்வாதி ஆகணும். அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? இல்ல, அது அரசியல்வாதி ஆகணும் கிடையாது, நல்லது செய்யறதுக்கான ஒரு திட்டம். அது ஒரு அடுத்த படிதான் தவிர அதையே அரசியல்வாதி ஆக்குறீங்க அப்படி கிடையாது. அரசியல்வாதி நல்லவாதிலாம் இருக்காங்கல்ல, அது நம்ம அப்படி இது பண்றோம். அரசியல்வாதி எல்லாம் கெட்டவங்க இல்ல. இப்ப நீங்க நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, இதே நல்ல விஷயத்த நீங்க வந்து இன்னும் பெருசா பண்ணலாம். ஒரு ஏரியாக்குள்ளவும் பார்த்து பண்ணலாம். இல்ல ஒரு இடத்துல ஒரு உதவி பண்றீங்க, ஒரு கட்டத்துல அரசு குடிப்பீங்களான்னு கேட்கிறேன். ஐயா அப்படிதான் கிடையாது. இல்லங்க இல்ல சார், இப்ப நம்ம வந்து உதவி பண்றோம். பட் வந்து இத வந்து இந்த பகுதிக்கு வந்திருந்த ஒரு நடிகை கிட்ட நம்ம சொல்லி கேட்டிருந்தோம். அப்ப கேட்கும்போது வந்து நிறைய பேர் வெளியே சொல்லுவாங்க, சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. அது அவங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு இது விளம்பரத்துக்காக பண்றாங்களா, இது எதுக்காக பண்றாங்க அப்படிலாம் இருக்கும். என்னன்னா வந்து யாருன்னா எங்களுன்னு சொல்ல, யாருன்னா இருக்கட்டும், விளம்பரத்துக்காக கூட பண்ணட்டும், அவங்க காசு வந்து ஒரு 1 கோடி ரூபாய், ஒரு 50 லட்சம் யாரும் கொடுக்கட்டும், நல்லது தானே. நமக்கு மக்கள் தேவை கஷ்டம் தான். அந்த கஷ்டத்தை வந்து ஒரு சாப்பாடு போடுறதான் மேட்ரு. அந்த சாப்பாடு அவன் விளம்பரத்துக்காக கொடுத்தானா இல்ல எதுக்காக கொடுத்தா கிடையாது. அவன் பசி நம்ம தீர்த்தோமா, அது போக தவிர கொடுக்கும் போது தான் அவன் என்ன பண்றாங்கன்னா இவன் எதுக்காக கொடுக்குறான், கொடுக்கலத்திய இன்னும் அவர் கொடுக்கவே மாட்டாரு. அதனால அப்படி சொல்றத வந்து நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம செய்யறோம்னா அது வந்து ஒரு இது எதுக்காகனா ஒரு நல்ல விஷயம், ஒரு புண்ணியமா போவோம், ஒரு நல்லதா போவோம், 4 பேர் உதவியா இருக்கும், அவ்வளோ தவிர இது ஏன் விளம்பரம் நினைச்சாங்க. ஏன் மழை அப்போ நாங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க இது எதுக்காக கொடுக்குறாங்க, கேமராலாம் கூட வந்துட்டு இருக்கா அப்படின்னு நிறைய கேள்வி இருந்தது. என்னன்னா இதே ஏரியால பிகனுட்ஸ் அதுக்கப்புறம் சினிமா நிறைய வந்தாங்க, இந்த ஏரியாவில் எடுத்துருந்தாங்க. நாங்கள் அவங்க எடுத்துதான் தெரியாது, ஏன்னா நாங்கள் ஒரு டைம் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ போயிடலாம் சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போனோம். அவங்க எடுத்துக்கும் போது அவரு பைட் கொடுங்க. அப்போ நாங்கள் போனோம், வாடா சுத்து வந்தலாம் இருட்டா சொல்லிட்டு போனோம். நீங்க தானா சார், இதை பாருங்க, இவரு தான் இப்போ இவரு பிரச்சனை தானே,
இவரு எங்கால் கிடையாது இல்ல சொல்றேன். அப்போ அவர் நீங்கதான்ல, அப்போ இவரே வந்தாரு. அப்போ இவரை நாங்க கூப்பிடல, இவரா வந்துதான். அந்த மாதிரி ஒரு அன்பார்ச்சுனேட் நடக்கிறதா இதுக்கா விளம்பரம் கிடையாது. அது மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இல்ல இப்பதான் வந்து மக்கள் நிறைய பேர் தெரியுது, இதை பார்த்து வராங்க நிறைய பேர், அந்த மாதிரி வந்ததும் இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல ஒரு மக்கள் பயனடைறாங்க. ஏதோ இங்க பார்த்துட்டு வேற எங்கன்னா பண்ணா கூட நல்லதான். நாங்க எங்களை தாண்டி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது மக்கள் போய் சேர்ந்து பண்றது தப்புன்னு நம்ம சொல்லல. நீங்க இருக்கக்கூடிய உங்ககிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸை வச்சு நீங்க பண்றீங்க. பட் இதை விட பெருசா பண்றதுக்கு வேற ஏதாவது பிளான் இருக்கா எலெக்ஷன்ல? இல்ல நீங்க சொன்ன மாதிரி அது வந்து சத்தியமா அது கிடையாது. பேசுறேன் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது 12ஆம் தேதி வந்து